Shalom. Told the psalmist that let's go to the temple of God. They rejoiced. What is our expectation this morning as we have come to the church? Has there any time that you have regretted that you were not able to go to church? If your heart says yes, you have a truly a blessed heart. Because when we are not able to go to church, if our heart says, I'm sad, that means you definitely have a connection with the temple of God. And that your heart longs to be there. That was the experience of David. He says, I would rather be at the courts and at the steps of the courts of the temple of God rather than be in my palace. So this morning we are truly blessed because we have honored this day and we are here. And we have come here with a burden. We have come here with an anxiety. We have come here with an expectation. And I'm very sure our God will truly be mindful of that. And He will assail through the power of His Spirit this morning as we worship Him, beloved. All glory to the King of Kings and the Lord of Lords. Hallelujah. God is good all the time. கர்த்தர் எந்நாளும் எக்காலமும் நல்லவராய் இருக்கிறார். கைகளை தட்டி அவருக்கு நன்றி என்று சொல்வோமா? நன்றியுள்ள இருதயத்தோடு இன்றைக்கு ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆனால் அவர் செய்யும் பெரிய காரியங்களுக்காக நாம் அவரிடத்தில் வாஞ்சையா இல்லை. அவரிடத்தில் ஏன் நாம் வாஞ்சையா இருக்கிறோன்னா, அவர் நல்லவர், பெரியவர், அவர் தெய்வம். ஹல்லேலூயா. அவர் சகலத்தையும் அரசாளும் சர்வ வல்லமை உள்ள கர்த்தராய் இருக்கிறார். அவர் கர்த்தர் என்பதனாலே நாம் அவரை தேடுகிறோம், நாம் அவரை கண்டடைகிறோம், நாம் அவரில் களி கூறுகிறோம். ஹல்லேலூயா. எனக்கு நல்லவராய் இருப்பவரே, சொல்லுவோமா? எனக்கு நல்லவராய் இருப்பவரே, அவர் பெரியவர், உடைக்கப்பட்ட நேரங்களில் எனக்கு துணையாய் நிற்கிறவர், எனக்கு நல்லவராய். அவர் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவமே கிடையாது. There is no trouble in this world. That's not what he said. அப்படி சொல்லலை அவர். சொன்னார், இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் இருக்கு, உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன். Behold, I have overcome. So he doesn't promise a trouble-free life, but he promises his grace is sufficient for us. Hallelujah. Thank you, Jesus என்று சொல்லுவோமா? Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Master. Thank you, Savior. எப்படி நான் நன்றி உமக்கு
ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். எனக்கு நல்லவர், எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. சொல்லுவோமா? ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. ஹல்லேலூயா. எனக்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் நடக்கிற உபத்திரவங்களை பார்க்கும்போது அவர் எனக்கு நல்லவராய் இல்லை என்று தோன்றுகிறது. அவர் எல்லாருக்கும் நல்லவராய் இருக்கிறார், என்னை தவிர என்று தோன்றுகிறது. ஆனால் உண்மையை சொல்ல போனால் தன்னுடைய மோஸ்ட் ஃபெய்த்ஃபுல் சோல்ஜர், தனக்கு விசுவாசமாக இருக்கிற ஒரு போர் சேவகன், ஒரு செயல் வீரனுக்கு தான் அவர் என்ன செய்வாரா, நிறைய உபத்திரவங்களை அனுமதிப்பார். ஆனால் அந்த உபத்திரவங்கள் வழியாய் அவனை புடமிடுவார், அவனோட இருதயத்தை புடமிடுவார். மற்றவங்களுக்கு அவ்வளவு இருதயத்தை புடமிட்டு அவ்வளவு ஆசீர்வாதங்களை அவர் தரப்போறதில்லை. ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் உண்மையான தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மெய்யான மெய்ப்பராய் இருக்கிறார். தன்னுடைய ஆடுகள் ஒரு சின்ன விஷயத்துல கூட வழி தவறி போகக்கூடாது, ஒரு சின்ன விஷயத்துல கூட இருதயத்துல பெருமை வரக்கூடாது, இருதயத்துல கசப்புகள் இருக்கக்கூடாது, இருதயத்துல மன்னிப்பு இல்லாத அந்த குண அதிசயம் இருக்கக்கூடாது, இருதயத்துல அவர் சித்தமல்ல என் சித்தம்தான் என்று சொல்லி அந்த எண்ணம் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர் தமக்கு நெருங்கினவர்களை, அவர் நேசிக்கிறவர்களை அவ்வளவு நுண்ணியமாய் கருத்தோடு அவர் என்ன பண்றாரு, சீர்படுத்துகிறார். அப்படிப்பட்ட நல்ல அப்பா நமக்கு இருக்கிறார். முடிவு சம்பூர்ணமாக இருக்கும், முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். எத்தனையோ பேர் அவர் நாமத்து நிமித்தம் தங்கள் ஜீவனை இந்த உலகத்தில் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு என்ன பங்கு இந்த உலகத்தில் என்று கேட்கல, நீர்தான் எனக்கு பங்கு என்று சொல்லி அவங்களுடைய ஜீவனை அவருக்கு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஆனால் எதை எதிர்பார்த்திருக்கிறோம்? அவரை எதிர்பார்க்கிறோமா? அவர் என்னுடைய பங்கு, என் சுதந்திரம், அவர் என் அடைக்கலம், என் கோட்டை, அவர் தான் எல்லாமே எனக்கு என்று சொல்லுகிறவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அவருடைய வருகையை தான் எதிர்பார்ப்பாங்க, அவருடைய அன்பு அரவணைப்பை தான் எதிர்பார்ப்பாங்க. அதை தாண்டி வர எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. கிறிஸ்து தான் எனக்கு ஆதாயம் என்று சொல்லி வாழ்வாங்க. ஸோ இன்றைக்கு நம்ம உடைக்கப்பட்டிருக்கிறோன்னா எதனாலே உடைக்கப்பட்டிருக்கிறோம்? உடைக்கப்பட்ட நேரங்களில் எனக்கு துணையாக நிற்கிறீரே, நீர் இருந்தால் போதுமே அப்பா, நீங்க இருந்தா போதுமே, இந்த தற்காலிகமான உலகத்திலே நான் சமாதானமாய் வாழ்வேனே, இந்த தற்காலிகமான உலகத்தில் நான் சமாதானமாய் வாழ்வேனே. அவர் வாக்கு மாறாது. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறதை அவர் செய்து முடிப்பார். அவர் வாக்கு மாறாது. இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் நான் வருங்காலத்துல அவரோடு கூட நித்திய காலமாய் வாழ போகிறேனே. அவர் திறந்த வாசல் அது. I am facing a lot of battles in this world, but this world is not eternal. So praise the Lord. Hallelujah. What is coming is eternal. He is eternal. A life with Him is eternal. And there is no tears, no sorrow, no pain, no sickness, nothing. It's joy, joy, joy in the Lord. And so He has already given His word, and we are expecting His word. Hallelujah. We fully know that this life is not permanent. We know
that one day we are going to see him face to face and we are expecting him. எத்தனை பேர் சொன்னாங்க, நான் உம்மை எதிர்பார்க்கிறேன், நான் உம்மை எதிர்பார்க்கிறேன். நீர் சொன்னால் வெறுமையாய் திரும்பாது. இந்த வாழ்க்கை மாறும் நீர் வரும்போது. நீர் திறந்தால் ஒருபோதும் அந்த கதவு அடையாது. உமக்கு ஈடாக இங்க இணை எதுவும் கிடையாது. ஹல்லேலூயா. Nobody can match our God. Nobody can match how wonderful he is, how lovely he is, and how much he serves his little ones, how much he loves his little ones. Nobody on earth and in heaven can match his love. Hallelujah. பாடுவோமா? இந்த வாழ்க்கை மாறும் நீர் வரும்போது. நீர் திறந்தால் ஒருபோதும் அடையாது. உமக்கீடாக இங்கு இணையாது. என் குறைகளும் உம் கிருபையா இப்போ கனிகளாக மாறுது. நீ கொடுத்ததை யார் எடுப்பது? அது முடிவில்லை, நிரந்தரமானது. எளியதும் சிறியதும் இப்போ பலத்த ஜாதியானது. உம் வருகையில் என் இருதயம் உம் துதிகளாக பாடுது. நீ சொன்னால் வெறுமையாய் திரும்பாது. இந்த வாழ்க்கை மாறும், இந்த வாழ்க்கையும் மாறும் நீர் வரும்போது. நீ திறந்தால் ஒருபோதும் அடையாது. உமக்கீடாக இங்கே இணையாது. அவர் வார்த்தையின் தீபமாய் உருவாக்கிடும் தெய்வமாய் எந்த உயிருள்ள நாளெல்லாம் என்னோட ஆனந்த கீதமாய். அவர் வார்த்தை ஜீவனாய். பாடலாமா? அவர் வார்த்தைகள் ஜீவனாய் எந்த வாழ்க்கையின் தீபமாய் எந்த உயிருள்ள நாளெல்லாம் என்னோட ஆனந்த கீதமாய். கர்த்தர் பெரியவர். என் கண்களை திறந்து கொடுங்கப்பா. சொல்லுங்க, என் கண்களை திறந்து கொடுங்க. உம்முடைய கிருபை மாறாமல் இருக்கிறதே, அதை என்னுடைய கண்கள் காணட்டும். என்னுடைய கண்கள், I can see what is around me, but I cannot see his grace physically with my physical eyes. I cannot see how much grace he has or how much he holds love, for us in his heart. But I do see it in the actions. அவருடைய செய்கைகளில் நான் அவருடைய கிருபையை பார்க்கிறேன். அவருடைய அன்பில் நான் அவருடைய கிருபையை பார்க்கிறேன். It keeps going on and on. It is endless. Hallelujah. It is endless. His grace is endless. His mercy is endless. Where sin abounds, his grace abounds. பாவம் பெருகுது, ஆனால் அவர் கிருபையோ அதை விட மேலாய் பெருகுது. அவன் கிருபை எப்போதும் மாறாது. சொல்லுங்க, Lord, your grace never changes. Lord, your grace never changes. In the Old Testament, they did not have that concept.
And so those who ran after God and held on to him received grace, but others didn't. However, in the New Testament, Jesus gave his life for us. ஜீவனை இயேசு கிறிஸ்து கொடுத்ததினாலே பழைய ஏற்பாடுபடி அல்ல, புதிய ஏற்பாடை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே நம்ம ஓடினாலும் தொலைந்து போன ஆடாய் இருந்தாலும் அவர் கிருபை நம்மை தேடி வருகிறது. In the New Testament, even when we have faltered, we have failed, and we have run away like the sheep that has gone astray, his grace follows us. Hallelujah. His grace pursues us and brings us back to his flock. That is the honor that we have received. நீர் சொன்னால் வெறுமையாய் திரும்பாதே என்று சொல்லி பாடியிருக்கோமே. கிருபை எப்போதும் மாறாதே என்று சொல்லி பாடுவோமா? ஹல்லேலூயா. உருவமற்ற சுவாசம் வைத்து உயிரை தந்தி, உருவான நானும் உம்மை தேடுகின்றேன். விழிகளுக்கு உம்மை காண தகுதியில்லை, இருந்தும் என் வழியை விட்டு நீர் விலகவில்லை. ஒரு நாள் ஒரு நிமிடமும் உம் நினைவினை நினைத்து என்னை நிலையாய் நிறுத்திட நல்லவர். காலங்கள் மாறி போனாலும் உம் கிருபை மாறாது, உம்மை மறந்த என்னை நீர் காண்கிறோ. உம் கிருபை எப்போதும் மாறாது, கிருபை எப்போதும் மறவாது, உம் கிருபை எப்போதும் தவறாது. உம் கிருபையே கிருபை எப்போதும் மாறாது, கிருபை எப்போதும் மறவாது, கிருபை எப்போதும் தவறாது. உம் கிருபையே. உம் அன்பை அறிந்திருக்கிறோம், மீட்பு தரும் உம்மை நாங்கள் ஆனாலும் மறந்து இருக்கிறோம். தேவையான நேரங்களிலே உம்மை நாடுகிறோம், தேவையில்லாத சமயங்களிலே அவரிடத்திலிருந்து ஓடுகிறோம். நான் பாவி என்றாலும் என் தவறை அறிந்தாலும் என்னை உயர்த்த அவர் தாழ்ந்திருக்கிறார், என்னை உயர்த்த அவர் தாழ்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. He lowered himself, the perfect self, for someone imperfect like me, and he did it out of love, out of grace, out of mercies, compassions that never fail. அன்பை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம், மீட்பு தரும் உம்மை என்று மறந்திருக்கிறோம். தேவையான நேரங்களில் நான் ஓடுகின்றோம், தேவையில்லா சமயங்களில் நாம் ஓடுகின்றோம். நான் பாவி என்றாலும் என் தவறை அறிந்தாலும் என்னை உயர்த்த அன்று நீ தாழ்கிறே. இன்று நான் ஏழை என்றால் உம் கிருபை வழங்கவே, நீர் ஏழையா நீரே மறவேனோ. கிருபை உம் கிருபை எப்போதும் மாறாது, உம் கிருபை எப்போதும் மறவாது, உம் கிருபை எப்போதும் தவறாது. உம் கிருபையே கிருபை எப்போதும் மாறாது, உம் கிருபை எப்போதும் மறவாது, என்றென்றும் தொடருவது உம் கிருபையே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தாவே என் கண்களை திறங்க,
சொல்லுங்க எல்லாரும், கர்த்தாவே என் கண்களை திறந்தருளும். கண்களை திறந்து கொடுமப்பா. உன் கிருபையை உணர காண, அதற்கு நான் நன்றி சொல்ல என் கண்களை திறந்தருளும். Open the eyes of my heart, Lord. I want to see you. I want to see you lifted high. இப்படிப்பட்ட கிருபை எனக்கு தந்தவர் உயர்ந்திருப்பதை நான் காண வேண்டும். அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறதை நான் காண வேண்டும். அவர் ராஜரிகம் பண்ணுகிறதை நான் காண வேண்டும். என் வாழ்க்கையில் அவர் ராஜரிகம் பண்ணுகிறார் என்பதை நான் உணர வேண்டும், நான் காண வேண்டும். அவர் நல்ல ராஜா, தம்முடைய ஜனங்களின் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். அவர் அநியாயத்தை செய்ய மாட்டார், அவர் அநீதியை செய்ய மாட்டார், நியாயத்தை செய்வார், நன்மையானதை தருவார், சுகமாய் தங்க பண்ணுகிற தெய்வம். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க நிறைய ப்ராமிஸ் பண்ணுவாங்க, லீடர்ஸ் நிறைய ப்ராமிஸ் பண்ணுவாங்க, ஆனால் எதையும் செய்ய மாட்டாங்க. அவங்க லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு 2 ஐட்டம் செஞ்சுருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் லிஸ்ட்டு போடுவாங்க, இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு, 100 ஐட்டம் இருக்கும் அந்த லிஸ்ட்டில், ஆனால் 2-3 ஐட்டம் செஞ்சுருப்பாங்க கடைசியில். அப்படி அல்ல, அவர் சொல்லுகிறதை செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. வசனித்து நிறைவேற்றுகிறவர். அவர் ஒரு வார்த்தையும் அவர் யோசித்து அவர் அதற்கான எல்லா ஏற்பாடையும் செய்துட்டு தான் சொல்றாரு. அப்படிப்பட்ட உண்மையுள்ள தெய்வமாய் இருக்கிறார். அவர் சொல்லுகிற நேரத்தில் அது நிறைவேறும். அவர் நல்லவர். Open the eyes of my, இவர் உயர்ந்திருக்கிறதை நான் காண வேண்டும். அதான் இந்த பாட்டு சொல்லுது, இவர் உயர்ந்திருக்கிறதை நான் காண வேண்டும். ஹல்லேலூயா. Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I want to see you. I want to see you. Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I want to see you. I want to see you. To see you high and lifted up, shining in the light of your glory. Pour out your power and love as we sing, holy, holy, holy. High and lifted up, shining in the light of your glory. Pour out your power and love as we sing, holy, holy, holy. Holy, holy, holy. I want to see you. 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 Shout to the Lord, all the earth, let us sing. Power and majesty, praise to the King. Mountains bow down and the seas will roar at the sound of your name. I sing for joy at the work of your hand. Forever I love you, forever I stand. Nothing compares to the promise I have in you. My Jesus, my Savior, Lord, there is none like you. All of my days I want to praise the wonders of your mighty love. My comfort, my shelter, tower of refuge and strength. Let every
ஹல்லேலூயா. உமக்குள்ள இருக்கிற அந்த வாக்குத்தத்தங்கள், எனக்காய் நீர் செய்த அந்த வாக்குத்தத்தங்கள், அந்த வாக்குத்தத்தங்களை விட எனக்கு வேற என்ன வேணும்? அதுதான் சொல்லுது இந்த பாடல். நான் எப்பொழுதும் உம்மை நேசிப்பேன், உமக்காக எப்பொழுதும் நான் நிற்பேன். நான் நிற்கிறேன் உமக்காக ஊழியம் செய்ய, நான் நிற்கிறேன் உமக்காக வாழ ஜீவிக்க. உமக்குள் இருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்களையும் நான் சுதந்தரிக்க நான் நிற்கிறேன். ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தங்களுக்கு ஈடாய் என்ன கொடுக்க முடியும்? அவர் சொல்லுகிறதை செய்கிறவர், அவர் நல்லவர், அவர் நித்திய நித்திய காலமாய் நம்மோடு கூட இருப்பவர். இன்றைக்கு அருணாண்டி நம்ம கூட இல்லை, இங்கே இல்லை, ஆனால் அவரோடு கூட இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அவர்கிட்ட தான் கடைசியில் நம்ம எல்லாரும் போகணும். அவர் தான் நிரந்தரம், நீர் தான் நிரந்தரம். சொல்லுவோமா? நீர் தான் நிரந்தரம் அப்பா. இந்த தற்காலிகமான உலகத்தில் நாங்கள் பயங்கரமான அலைகளால் அடிக்கப்பட்டு நாங்கள் அப்படியே அமிழ்ந்து போகிற நிலைமையில் இருக்கும்போதெல்லாம் உம்மை தேடினோம். அவ்வளோதான், வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்தோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் நினைவு கூறுகிறோம், எங்கள் வாழ்க்கை உம்மோடு கூட நித்திய நித்திய காலமாக இருக்க போகிறது. இந்த உலகம் எங்களை துக்கப்படுத்தினாலும் சரி, வெட்கப்படுத்தினாலும் சரி, உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள், அவர்கள் முகம் பிரகாசமாக இருக்கும். அவர்கள் வாழ்க்கை எவ்வளவோ பிரச்சனைகள் வழியாக கடந்து போனாலும் கடைசியில் உம்மை முகமுகமாய் காணும் பாக்கியத்தை உடையதாக இருக்கும். அப்போது முடிந்தது என்று சொல்ல முடியாது, அதுதான் முடிவு என்று சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்காக வீடுகளை கட்டுவேன் என்று சொன்னாரே, நான் வீடுகளை, எங்கள் அப்பா உன்ன இடத்துக்கு சென்று நான் உங்களுக்கு வீடுகளை கட்டப்போகிறேன் என்று சொன்னாரே. அவர் நித்திய நித்திய காலமாய் நம்மை வழி நடத்தி முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருக்கிறவர், ஏந்துகிறவர், சுமக்கிறவர், தப்புவிக்கிறவர். அவருக்கு நன்றி என்று சொல்லி கரங்களை தட்டி இந்த காலை வேளையிலே அந்த காரியங்களெல்லாம் எங்களுக்கு நினைப்பூட்டி இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. நீர் வரும்போது இந்த வாழ்க்கை மாறும், நீர் வரும்போது இந்த வாழ்க்கை மாறும். உமக்கு இணை இல்லை, உமக்கு இணை இல்லை. థ్యాంక్ యూ జీసస్. దేవుని నామానికి స్తోత్రం కలుగునుగాక. ఈ దినము మనము ఏర్పాటు చేసుకున్నటువంటి తెలుగు పాట, యేసుక్రీస్తు సమాధానానికి కర్త. ఆయనకు అనేక నామాలు ఉన్నాయి. అనేక నామాలను బట్టి ఆయన మనము స్తుతించి ఆరాధిద్దాం. ఏ ప్రభు యేసు, ఏ ప్రభు యేసు. ఎందుకంటే ఆయన ఆలోచనకర్త, బలవంతుడైన దేవుడు, నిత్యుడు తండ్రి, సమాధానానికి ముఖ్యంగా అధిపతి, సమాధానానికి అధిపతి. అనేక రకాలైనటువంటి ఒత్తిడులు, శోధనలు, బాధలు ఉన్నప్పటికీ మనకి సమాధానాన్ని అనుగ్రహించే దేవుడు. కాబట్టి ఆయన దేవుని యొక్క కుమారుడు, దేవుని కుమారుడు. ఆయన యేసుక్రీస్తు ప్రభు వారు శిష్యులు అడుగుతున్నారు, ముందు ప్రజలు నన్ను ఏమనుకుంటున్నారంటే ఆయన ఒక ప్రవక్త అనుకుంటున్నారు అన్నారు. మీరేమనుకుంటున్నారంటే అప్పుడు పేతురు చెప్తున్నాడు, నీవు దేవుని సజీవుడు అయినటువంటి దేవుని కుమారుడు అయినటువంటి క్రీస్తు అంటున్నాడు. ఆయన మన రక్షకుడు, మన పాపాలను క్షమించేవాడు, పాపాలని మనకు హరించేవాడు, మన దాని కొరకు ఆయన సిలువని ఆయన ధరించాడు. సిలువను ఎత్తుకుని ఆయన సిలువలో చిందించిన రక్తం ద్వారా మనకి పాప క్షమాపణ అనుగ్రహించాడు. దాని ద్వారా మనము పాప బంధకాల నుంచి చిక్కుకొని విలవిల్లాడుతున్నట్టు మనల్ని విడిపించి మనకు శాంతిని అనుగ్రహించాడు. కనుక మనం ఆయన స్తుతిద్దాము, ఆయన ఆరాధిద్దాము. ఎన్ని రకాల మతాలు ఉన్నా, ఎన్ని రకాల వ్రతాలు చేసినా కానీ మనము అందరూ వెతికేది ఆయన కొరకే. ఎందుకంటే ఆయన చెప్తున్నాడు, నేనే మార్గము, నేనే సత్యము, నేనే జీవము అంటున్నాడు. కాబట్టి ఆ జీవాధిపతిని మనము ఆరాధించాలి, కొలవాలి, ఆరాధించాలి. ఆయనే పాపాలని క్షమించి ఎందరూ తనను విశ్వసిస్తారో వారందరూ దేవుని కుమారులు అవుతారని చెప్పి ఉన్నాడు. కాబట్టి పాపం చేసిన పాపుల కొరకు ఆయన వచ్చాడు. పాపను రక్షించడానికి దేవుని కుమారుడు మన కొరకు వచ్చాడు. కాబట్టి ఆయన స్తుతిద్దాం, ఆయన ఆరాధిద్దాం. ఆయన పలికినటువంటి ఆ పలుకుల్లో ఆ శాంతిని మనము చేకుందాము. అది మలమల మాడిపోతున్నటువంటి ఈ యొక్క మానవ హృదయము, లోకము, అనేక రకాలైనటువంటి ఆశలతో కొట్టుమిట్టాడుతున్నటువంటి లోకంలో ఆయన మనకు శాంతిని అనుగ్రహించే దేవుడు. ఖాళీ సమాధిలో మరణాన్ని జయించిన దేవుడు, పునరుద్ధానుడైనటువంటి దేవుడు. ఆయన పునరుద్ధానం తిరిగి రానైనటువంటి దేవుడు. మనకి మరణమా నీ విజయం ఎక్కడ, మరణమా నీ ముళ్ళెక్కడ అని మరణాన్ని విరిచినటువంటి ఆ దేవుణ్ణి మనం ఆరాధిద్దాము. ఆయన చివరగా ఈ యొక్క పాటలో ఒక వచనం ఉంటుంది, కలువరిలో నీ శాంతి సుధా సెలయేరుగా ప్రవహించింది. కలుష ఎడారిలో కలువలు పోయిట సిలువ విజయం కదా అని ముగిస్తున్నాడు పాటలో. కనుక ఎడారి ప్రాంతంలో కలువలు పోయటం అంటే
కలువలు ఎక్కడ పూస్తాయంటే సెలయేరులో పూస్తాయి. కానీ ఇక్కడ మనకు ఆ యొక్క ఎడారిలో ఆయన కలువలు పూయించగలిగినటువంటి ఆ విజయమే సిలువ విజయం. అది సిలువ విజయము. ఎటువంటి శోధనలో కూడా మనకి జయం ఇచ్చేది ఆ విజయము. కాబట్టి మనము ఆయన స్తుతిద్దాం. హే ప్రభు యేసు సిల్వధర పాపహర శాంతికర. हे प्रभु येसु हे प्रभु देवसुधा सिल्वधरा पापहरा शांतिकरा. हे प्रभु येसु शांति समाधानाधिपति स्वांतमुलो प्रशांतनिधि. शांति समाधानाधिपति स्वांतमुलो प्रशांतनिधि. शांति स्वरूपा जीवन दीप. शांति स्वरूपा जीवन दीप. शांति सुवार्त निधि सिल्वधरा पापहरा शांतिकरा. हे प्रभु येसु పలుకులలోని శాంతి కదా తొలగరివానగా కురిసే కదా. పలుకులలోని శాంతి కదా తొలగరివానగా కురిసే కదా. మలమల మాడిన మానవ హృదయము మలమల మాడిన మానవ హృదయం కళకళలాడే గదా. సిల్వధరా పాపహరా శాంతికరా. హే ప్రభు యేసు కాళి సమాధిలో మరణమును ఖైరీగా చేసిన నీవే గదా. కాళి సమాధిలో మరణమును ఖైరీగా చేసిన నీవే గదా. కలమయుడగు సాతానుని గర్వం కలమయుడగు సాతానుని గర్వము కందనమాయే గదా. సిల్వధరా పాపహరా శాంతికరా. హే ప్రభు యేసు కలువరిలోని శాంతి సుధా సెలయేరుగా ప్రవహించే గదా. కలువరిలోని శాంతి సుధా సెలయేరుగా ప్రవహించే గదా. కలుషయడారిలో కలువలు పోయుట కలుషయడారిలో కలువలు పోయుట సిలువ విజయము కదా. సిల్వధరా పాపహరా శాంతికరా. హే ప్రభు యేసు హే ప్రభు దేవసుతా సిల్వధరా
స్వరూపైన మా ప్రియ పరలోకపు తండ్రి, గొప్ప దేవ తండ్రి, నీ పరిశుద్ధ నామానికి వందనాలు నాయన, వందనాలు తండ్రి. ప్రభా నాయన, నీవు శాంతిని అనుగ్రహించే దేవుడు తండ్రి. ప్రభా నాయన, మీ సమాధానానికి అధిపతివి నాయన. ప్రభా నీ పాత సన్నిధిలో అయ్యా మేమందరం ఇక్కడ చేరి నేను చిన్న మందగా కూడి నిన్ను ఆరాధిస్తుండగా ప్రభా నాయన మా ఆరాధన నీ పాత సన్నిధికి చేర్చుకున్నాను తండ్రి. ప్రభా నాయన, ఇంగ్లీష్ ఆరాధనలో తెలుగు ఆరాధనలో మీరుండి మీకు మహిమపరుచుకున్నారు. వందనాలు నాయన. రావచ్చిన ప్రతి బిడ్డను దర్శించండి, దీవించండి, ఆశీర్వదించండి. ఆన్లైన్లో చూస్తున్న ప్రతి బిడ్డను దర్శించండి నాయన. ప్రభా ఈ దినము నాయన మేము జ్ఞాపకార్థకు ప్రార్థన సిస్టమ్ సహోదరి రూత్ గారి నాయన జ్ఞాపకార్థం చేస్తుండగా ప్రభా నాయన మీరు తోడుగా నుండి నాయన ఆమె కుటుంబాన్ని నాయన మీరు దర్శించండి దేవా, దర్శించండి నాయన. ప్రభా నాయన సమస్త మహిమ గంత ప్రభావం మీకే ఆరోపిస్తూ మీరే మహిమ పొందుకొనమని యేసయ్య నామములో ప్రార్థించి వేడుకొంచున్నాను తండ్రి. ஆமென். இந்த நாளில் நம்ம கம்பைன் சர்வீஸ் இருக்கிறதுனால நம்ம 3 மொழிகளிலும் வேத ஆகம பகுதியை வாசிக்க போகிறோம். Since we are having combined service, all the 3 languages will now read the lesson. May I request Sister Shobha to come forward and help us in Telugu. Sister Hilda to come and help us in Tamil. சகோதரி ஹில்டா அவர்கள் முன்பாக வந்து தமிழிலே வாசிப்பார்கள். ஆங்கிலத்தில் சகோதரர் John Dundi. In English, please. We will read the word of God from Psalm chapter 16. சங்கீதம் 16. Keep me safe, my God, for in you I take refuge. தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். కీర్తనలు 16వ అధ్యాయము. దేవా, నీ శరణు జొచ్చి ఉన్నాను, నన్ను కాపాడుము. I say of the holy people who are in the land, they are the noble ones in whom is all my delight. பூமியிலுள்ள பசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய். నేను ఇలాగందును, భూమి మీదనున్న భక్తులే శ్రేష్ఠులు, వారు నాకు కేవలము ఇష్టలు. Lord, you alone are my portion and my cup. You make my lot secure. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். యెహోవా నా స్వాస్థ్య భాగము, నా పానీయ భాగము, నీవే నా భాగమును కాపాడుచున్నావు. I will praise the Lord who counsels me. Even at night my heart instructs me. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். నాకు ఆలోచనకర్త అయిన యెహోవాను స్తుతించెదను. రాత్రి గడియలలో నా అంతరింద్రియము నాకు బోధించుచున్నది. Therefore my heart is glad and my tongue rejoices. My body also will rest secure. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். అందువలన నా హృదయం సంతోషించుచున్నది, నా ఆత్మ హర్షించుచున్నది, నా శరీరం కూడా సురక్షితంగా నివసించుచున్నది. You make known to me the path of life. You will உம்முடைய fill me with சமூகத்தில் joy in பரிபூரண your presence. ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசுத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. ஆமென். Glory be to the mighty name of our Lord and Savior Jesus Christ. தேவனுடைய வல்லமையான நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. For today's brief sermon, I have taken this topic as God gives peace to his people. இன்றைக்கு சுருக்கமான செய்திக்கு நான் எடுத்திருக்கிற கருத்து, கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சமாதானத்தை தருகிறார். If anyone asks you what is the most important thing that you would require in your life, you long for in your life, what would you say?
நான் எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன்? எந்த விஷயம் எனக்கு அவ்வளவு முக்கியம் என்றால் அதை நான் தினம் தினம் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் அப்படின்ற கேள்வியை உங்களை பார்த்து நீங்கள் கேட்டுக்கோங்க. Now, if you ask, what will be your reply? என்ன பதில் தருவீங்க? If somebody asks me that question, I will say, of all the things in the world, I need peace. இவரை யாராவது பார்த்து அந்த கேள்வியை கேட்டார் என்றால் இவர் சொல்வாரா, எல்லாத்தையும் பார்க்கிலும் சமாதானத்தை நான் எதிர்பார்க்கிறேன். You can go without food, it's okay. சாப்பாடு இல்லாம வாழலாம். No proper cloth, it's okay. No proper clothing is okay. சரியா உடை உடுத்த முடியாது, ஓகே. If you don't have money also, you can somehow manage. சரியான வரவு இல்லை என்றாலும் ஏதோ சமாளிக்கலாம். All these things are outside us. இதெல்லாம் நமக்கு வெளியில இருக்கிற பிரச்சனைகள். But what matters most is the peace of God. ஆனால் எது முக்கியம்? நமக்குள்ள இருக்கிற தேவனின் சமாதானம், அதுதான் முக்கியம். So this morning we are going to look into a few verses which guarantees us the peace of God. இன்றைய காலையில நம்ம ஒரு சில வசனங்களை பார்க்க போகிறோம். இந்த வசனங்கள் நமக்கு தேவனுடைய சமாதானத்தை வாக்குத்தத்தமாய் தருகிறது. சங்கீதங்களின் புத்தகம் 29வது அதிகாரம். Let's go to Psalm 29. Last verse, கடைசி வசனம். Last verse, Psalm 29. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். Let's all read it together. ரொம்ப அழகான ஒரு வசனம். It's a beautiful verse. இந்த வசனத்தை நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது எப்பவுமே உங்களுக்கு ஞாபகம் வரும். I wish you can memorize this verse because it should always be on your mind. ஏன்னா நம்ம வாழ்க்கையில தொடர்ச்சியாக ஏதாவது போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்கிறது. Because in this life we will continuously and constantly have many troubles. ஏதாவது ஒரு காரியம் நம்மை தொந்தரவு பண்றதுக்கு வரும். There will be something to trigger our நம்ம சமாதானமா இருந்தாலும் வெளியில இருக்கிற காரியங்கள் நம்மை பாதிக்கிறது. Even if we decide to be peaceful, there are things that are around us in our environment that will trigger our anxiety. ட்ரம்ப் போய் ஈரான் மேல குண்டு போட்டா நம்ம சமாதானம் போயிடுது. If Trump bombs Iran, our peace gets spoiled. இப்படி சூழ்நிலைகளால் நாம் பாதிக்கப்படுகிறோம். So we are, victims of different situations that are happening across the world. ஆனா இந்த வசனம் எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கிறது. And so this verse gives me a lot of comfort. இது வெறும் ஒரு வசனம் மட்டுமல்ல, இது ஒரு வாக்குத்தத்தம். It's not just a verse, it's a promise. வாசிப்போமா? கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளுவார், கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதிப்பார். 3 குறிப்புகள். There are 3 beautiful truths in this verse. பலன் கொடுக்கிறவர். God gives strength. பலன் நமக்கு அவசியம். We need strength. ஆவிக்குரிய பலன் வேணும், உலக பிரகாரமான பலன் வேணும், பொருளாதார பலன் வேணும், சரீர பிரகாரமான பலன் வேணும். We need strength in the spiritual realm, we need strength in the physical realm, and we need strength in our bodies as well. நம்ம மனசுக்கு பலன் தேவையா இருக்கிறது. And we need strength in our hearts. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், உனக்கு வேண்டிய பலனை நான் கொடுப்பேன். And so the Lord says, I will give you the strength. தமிழ்ல 3 வார்த்தைகள் இருக்கிறது, நல்ல கவனிங்க. இந்த 3 வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பலன் என்ற வார்த்தை ஸ்ட்ரெங்த் என்ற அந்த ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. So in Tamil there are 3 different words to convey a similar message, but it is still distinct, and one word is called strength, and that talks about the inner strength and outer strength. Yes, physical strength. அடுத்தது பலம். And the next is might. பலம் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா அந்த அந்த பெலன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த பெலன் வந்து எப்படி செயல்படுத்துவது என்பதை அந்த பலம் நிரூபிக்கிறது. When you put your strength into practical action, that there comes how mighty are you. இந்த 3வது வார்த்தை நீங்க பார்த்தீங்கன்னாக்கா சத்துவம். And then the third word is valimai. சத்துவம் valimai is essence. அந்த அதுதான் நம்முடைய அடிப்படை பலன். Power basically. ஒரு பேட்டரிக்குள்ள எப்படி பலன் இருக்கு, அது சத்துவம். So that is the basic power we need in that moment to do something, like a battery. இதெல்லாம் நமக்கு ரொம்ப அவசியம். All of this is very important. உங்க மனசு
நல்ல பலனா இருந்தா எவ்வளவு போராட்டம் வந்தாலும் நீங்க சந்திப்பீங்க ஈஸியா. And so if we have this kind of strength within us, doesn't matter what the problem is, we will be able to face it victoriously. அடிக்கடி நான் சொல்றது என்னன்னா, 35 கிலோ தூக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு வெயிட் வருதுன்னா நீங்க தான் தூக்கி ஆகணும்னா அதை பார்த்து நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. ஏன்னா நமக்கு 40 கிலோ தூக்குற பேலன் இருந்தா 35 கிலோவை சாதாரணமா தூக்கிட்டு போயிடலாம். So let's say you have to carry 35 kilos of weight. And if you're not able to carry 30 kilos of weight and you see 35 kilos of weight, you will panic. But if you have the strength to carry 40 kilos of weight, then you will very easily handle the 35 kilos. அடிக்கடி நான் சொல்றது என்னன்னா, வாழ்க்கையில எனக்கு பிரச்சனைகளை குறைச்சி கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கறத விட எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கிறதுக்கு பலனை தாங்கன்னு சொல்லி கேட்குற ஜெபம் நல்ல ஜெபம். I have started to ask God to give me the strength to handle problems no matter the number of problems that come into my life, rather than telling him reduce my problems. எவ்வளோ பலன் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். And so when strength increases, when strength rises within me, I can easily overcome the problem. பரிசுத்த வேதாகமத்துல நிறைய பேர் பலன் கேட்டிருக்கிறாங்க. In the Bible, Holy Bible, a lot of people have asked God for strength. சிம்சோன் பலன் கேட்டாரு, Samson, யாக்கோபு பலன் கேட்டாரு, Jacob, தாவீது அடிக்கடி கேட்கிறாரு, David asked very often, தானியேல் கேட்டிருக்கிறாரு, Daniel. இந்த பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே ஆண்டவர்கிட்ட பலன் கேட்டிருக்கிறாங்க. Some of the main characters in the Bible have asked God for strength. அதனால நாமும் கூட அனுதினம் ஆண்டவரிடத்திலே பலன் கேட்க வேண்டும். And so let us also follow, in their footsteps and ask God for strength. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னாக்கா, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளுகிறார். Next we see the Lord will bless his people with peace. இந்த பலனும் சமாதானமும் இருக்கிற இடத்துல அவங்களுடைய வாழ்க்கை நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். When there is both strength and peace, you see the person's life will be abundantly blessed. சமாதானம் வேண்டும். We need peace. நீங்க சமாதானத்துக்காக உழைக்கணும். We have to work towards peace. சமாதானத்தை விரும்பணும். We have to desire peace. சமாதானத்தை நாடணும். We have to pursue peace. சமாதானத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். We have to ask for peace. நிறைய வசனங்கள்ல ஆண்டவர் சமாதானத்தை நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். And the Lord has given us many promises in which the word peace has been mentioned. சங்கீதம் 85க்கு நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். 85வது சங்கீதம் 8வது வசனம். Let's open our Bibles to Psalm 85 verse 8. 85வது சங்கீதம் 8வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். எல்லா ரெண்டு மொழியிலையும் சேர்ந்து வாசிப்போம். Let's all read this together in all languages. 85வது சங்கீதம் சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன், அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார், அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. For he will speak peace to his people and to his saints, but let them not turn back to fall. தேவன் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணும். We have to listen to what God has to say. அப்பொழுது அவருடைய ஜனங்களுக்கு அவர் சமாதானத்தை கூறுவாராம். That is when the Lord will speak into us peace. எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? சமாதானத்தை கூறுவார். This verse very beautifully says, for he will speak into you. நம்முடைய காதுகளுக்குள்ள அந்த சமாதானத்தின் செய்தி உள்ளே வரும். He will speak peace into our ears, and so it will enter us. அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. But may them not turn back to folly. சில நேரத்துல நம்ம சமாதானத்தை கெட்டு போறதுக்கு காரணம் நாம தான். Sometimes our peace is spoiled because of us. நம்ம ஏதாவது பேசிடுவோம், நம்ம ஏதாவது யோசிப்போம், நம்ம ஏதாவது தப்பா பண்ணிடுவோம். We would, accidentally say something or intentionally say it also. We think bad thoughts, we do bad actions, and so we lose our peace. நம்ம சமாதானத்தை இழந்துட்டு அப்புறம் நம்ம செஞ்ச காரியத்தினால சமாதானத்தை இழந்துட்டு போய் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே சமாதானம் கொடுங்கன்னு கேட்க முடியுமா? It's not fair, that we ask God, why you are not giving us peace, or please give us peace, after we destroy the peace that he has given us. அது கொஞ்சம் கொடுப்பாரு, ஆனாலும் கொஞ்சம் நமக்கு அது கஷ்டமா இருக்கும் கேட்கறதுக்கு. He will offer it to us again, but it will be difficult for us to again and again go seek for the same thing that he gives for free. அதனால தான் அவர் என்ன சொல்றாருன்னா, அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. And that is why he says, don't turn back to folly. After I give you peace, don't turn back. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு விட்டு போன பெரிய ஒரு சொத்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா சமாதானம். One of the greatest portions and inheritance, that the Lord has left behind for us, that is
Lord Jesus has left behind, that is peace. அதை நம்ம எங்கே பார்க்குறோம்? யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனத்தில் பார்க்குறோம். எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிந்த வசனம் தான் இது. John 14:27. We all know this verse very well. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். Let's all read it together. சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். எல்லா மொழிகளிலும் வாசிப்போம். Let's all All read it languages. together in all languages. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. எவ்வளவு அழகான ஒரு வசனம் இது. It's such a beautiful verse. சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன் என்று சொல்கிறார். Peace I leave with you. ஆண்டவர் உனக்கு பணத்தை வச்சுட்டு போறேன்னு சொல்லல. God, the Lord Jesus didn't say money I leave with you. சொத்து சுதந்திரம்லாம் வச்சுட்டு போறேன்னு சொல்லல. Wealth and riches I leave with you. சமாதானத்தை உனக்கு நான் வைத்து He போகிறேன். says peace I leave with you. அது என்ன சமாதானம்? என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். And what kind of peace is that? He says it is my peace. உலகம் கொடுக்கிற மாதிரி இல்ல. It's not as the world gives. உலகம் சில நேரத்துல சமாதானம் கொடுக்கும், சில நேரத்துல சமாதானத்தை புடுங்கிடும். Because the world sometimes it gives us peace and sometimes it destroys the peace and takes it away. ஆமா, ஒரு நேரம் நல்லா பேசுவாங்க, நல்லா சமாதானமா இருக்க மாதிரி இருப்பாங்க, அடுத்த நிமிஷம் சமாதானத்தை புடுங்கிட்டு போயிடுவாங்க. So no, at one point of time they'll seem very friendly, they'll seem very peaceful and they'll talk to us very peaceful, but the next minute they steal our peace. ஆனா ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் அப்படிப்பட்ட சமாதானம் அல்ல. But that's not the kind of peace that the Lord Jesus has left அது with us. நிரந்தரமாய் நம்முடைய உள்ளத்தை நிரப்புகிற சமாதானம். That is eternal peace that fills us everlasting. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்கிறார். And so let not your hearts be troubled and don't be afraid. எவ்வளவு அழகா சொல்றாரு பாத்தீங்களா? So beautiful. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது. I love this verse. இது இந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். We need to receive this peace. அப்போ இந்த உலக பிரகாரமா என்ன டிஸ்டர்பன்ஸ் வந்தாலுமே பாத்தீங்கன்னா இந்த சமாதானம் உள்ளத்துல இருந்தா நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் ஆக மாட்டோம். So when this kind of peace lives in us, resides in us, no matter what happens in this world, we are not going to get disturbed. நீங்க பாருங்க, ஒரு சிலர் சின்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிட்டா கூட வானத்துக்கு பூமிக்கும் கூரைக்கும் தரைக்கும் குதிப்பாங்க. If you see, if you observe some of the people, even if there's a small problem, a small inconvenience, they'll jump from sky to earth, creating drama about it. ஏதோ வானமே தரையில இழிஞ்சு விழுந்த மாதிரி குதிப்பாங்க. As the sky has fallen. சின்ன விஷயங்களுக்கு சமாதானத்தை இழந்து போகிறவர்கள். They lose their peace even for the smallest inconvenience. நாம ரொம்ப கவனமா இருக்கணும். We have to be very careful. ஏனென்றால் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் நமக்குள்ள இருந்தா நம்ம வாழ்க்கையே ரொம்ப கடினமான சூழ்நிலைகளா இருந்தாலும் அதுலயும் நம்ம சமாதானமாக இருக்க கற்றுக்கொள்வோம். அது அனுபவமாய் மாறும். Because if God gives us his peace, even if there are many troubles in this world, we will learn, we will have the wisdom to walk through it, to overcome it and to be victorious. இன்னொரு என்னுடைய ரொம்ப பிடிச்ச, எனக்கு பரிசுத்த வேதாகமத்துல பிடிச்ச ஒரு வசனங்களிலே ஒரு வசனம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஏசாயா 26வது அதிகாரம் 3வது வசனம். And there's another verse that I love very much in the Bible, and that is Isaiah 26 verse 3. இது நம்ம மனப்பாடமா நமக்கு தெரிந்த வசனம் தான். Again we all know this verse. சேர்ந்து வாசிப்போமா? நம்ம இந்த செய்தியை பிரசங்கித்து கொண்டிருக்கும் போதே சில குழந்தைகள் சமாதானம் இழந்து போயிருக்குது. கர்த்தர் அவர்கள் இந்த பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளையிட்டார். சேர்ந்து வாசிப்போமா? Okay, let's all read it together. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆமென். Amen. அப்ப இதுல இருந்து என்ன தெரிந்து கொள்கிறோம்னா, அரைக்கால் சமாதானம், கால் சமாதானம், அரை சமாதானம், முக்கால் சமாதானம், அப்படியெல்லாம் இருக்கு. But there is a unique truth hidden in this verse and we have to learn it today. This verse is perfect peace, which means there is quarter peace, half peace, 3/4 of peace, and all, peace that falls short of perfect peace. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பூரண சமாதானம். But here it says perfect peace. நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். You will keep in perfect peace. ரெண்டு விஷயம். Two things. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டான். The man must hold fast to you அவன் உம்மை நம்பி இருக்கிறான். and trust in you. அதனால அவனுக்கு பூரண சமாதானம். And so
you will keep him in perfect. இதுதான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு 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 அனுபவமா இருக்கிறது. This is a very important experience we must all have. அவரை உறுதியாய் பற்றிக்கொள்ளணும், We have to hold fast to him அவரை நம்பணும். and we have to trust. அப்பொழுது நமக்கு அந்த பூரண சமாதானம் கிடைக்கும். That's when we will have perfect peace. நிம்மதியா தூங்கலாங்க. We can sleep peacefully. நான் சொல்றத கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. நமக்கு இந்த அரைகுறை சமாதானம் இருக்கிறதுனால தான் ராத்திரி தூங்கும்போது பல்பிட்டேஷன் அடிக்குது, பட்டா பட்டா பட்டான்னு நெஞ்சு அடிக்குது. Why do we have, palpitations in the night? Why do we have panic attacks? Because we do not have perfect peace. We have half peace or quarter peace or just, traces of peace in us. தலைக்குள்ள பட்டா பட்டா பட்டான்னு அடிக்குது. Sometimes our head throbs. சிலர் உங்க சமாதானத்தை ஒரு வினாடி பொழுதுல கெடுத்துட்டு அவங்க நிம்மதியா போய் தூங்குவாங்க. Some people spoil our peace in 1 second but they'll sleep peacefully. அவங்க நல்ல நிம்மதியா தூங்கி காலைல ஃப்ரெஷ்ஷா எழுந்திருப்பாங்க. They'll sleep peacefully and wake up peacefully. ராத்திரி நீ உங்க நெஞ்சும் உங்க தலையும் பட்டா பட்டா பட்டான்னு அடிச்சுக்கிட்டு. But your heart and your mind, the entire night will face troubled waters. இப்படியே தொடர்ச்சியா அடிச்சுக்கிட்டு இருந்தா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? So what will happen if this happens every day? தினமும் நெஞ்சும் தலையும் அடிச்சிட்டு இருந்தா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? What will happen if regularly every day your heart and your mind is constantly attacked and it's disturbed and it's throbbing? வாங்கம்மா வந்து உட்காருங்க. உங்க சகோதரி உட்கார்ந்த இடத்துலயே உட்காருங்க. God bless you. இதுதான் நடக்கும். That's what happens. அதனால நம்ம ஆண்டவரை உறுதியாய் பற்றிக்கொள்ளணும், அவரை நம்பணும். அப்பொழுது நமது பூரண சமாதானத்தை தேவன் நமக்கு தருவார். That's why we have to hold fast unto God and then we have to fully trust him and then he will keep our minds in perfect peace. கடைசியாக பிலிப்பியர் 4வது அதிகாரம். Finally we are looking into Philippians 4 chapter 4. 6-7 வசனங்கள். 6 and 7. இதெல்லாமே நமக்கு ஏற்கனவே மனப்பாடமா தெரிந்த வசனங்கள் தான். We know this as well. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 வசனங்கள். Philippians 4, 6 and 7. தம்பி இங்க வாங்க, அங்க வாங்க, அங்க பின்னாடி போய் உட்காருங்க. அவங்களுக்கு பின்னாடி போய் அங்க உட்காருங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 வசனங்கள். Book of Philippians chapter 4 verses 6 and 7. சேர்த்து வாசிப்போம், எல்லாரும் சேர்ந்து Let வாசிப்போம். us all read it together. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எவ்வளவு அழகான ஒரு வசனம் பார்த்தீங்களா? நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. This verse is so beautiful. It says, first of all, don't be anxious about anything. எல்லாவற்றை குறித்து விண்ணப்பத்தோட ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தினால் வேண்டுதலினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். But in everything, every situation, by prayer and by petition, with thanksgiving, present your requests to God. அவருக்கு தெரியப்படுத்துங்கள். Let God know. அவர்கிட்ட போட்டுருங்க. Put your petition to him. அவர்கிட்ட போட்டுட்டா அதை நம்ம டீல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. We don't have to deal with what we have left in the hands of God. ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா? எல்லாத்தையும் நம்ம நெஞ்சுக்குள்ள வச்சு நம்மளே டீல் பண்ணி நம்மளே யோசித்து நம்மளே எக்ஸ்ட்ராவா யோசித்து தேவைக்கு மேல யோசித்து கஷ்டப்படுறோம். But what are we doing? We are all, we're taking all the petitions and we're putting it within us. We're taking all the prayers and we're putting it within us and we are thinking about it, worrying about it and stressing ourselves. ஓவர் திங்கிங்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? Have you heard about overthinking? நம்மள சிலர் அதுல PhD வாங்கியிருக்கோம். Some of us are doctors in overthinking. தேவையில்லாம யோசிக்கிறது. We think too much unnecessarily. இப்படி ஆயிடுமா? What if this happens? அப்படி ஆயிருமா? What if that happens? இப்படி இருக்குமோ? Oh, what if it is like this? இந்த மாதிரி பேசிருப்பாங்களோ? Maybe they would have spoken இந்த like மாதிரி செய்ய போறாங்களோ? Maybe they are going to do this. இப்படியே யோசித்து கடைசியில ஒரு நாள் எங்க போக வேண்டிய நிலைமை வரும் தெரியுங்களா? கீழ்பாக்குக்கு போக வேண்டிய நிலைமை வரும். Constantly thinking, constantly thinking about what we don't know. And then what will this lead to? It will lead to us losing our minds and one day we'll all have to get admitted into a mental facility. பரிசுத்த வேதாகமம் சொல்லுது, என்ன பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடு. The Holy Bible says, whatever your problem, put your petition to God.
அங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம யோசிக்க கூடாது, ஏன்னா அங்க நம்ம பாதத்துல வச்சிட்டோம். And once you post the petition, don't think about it. தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Let God know. தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Let God know. சில நேரத்துல கொண்டு போய் வச்சுட்டு நம்ம திருப்பி அடுத்த நிமிஷம் எடுத்துன்னு வந்துருவோம். Sometimes we place the petition at his feet and then the next minute we again go and get it back. அவர் அதை என்னன்னு பார்க்கறதுக்குள்ள அதை நம்ம திருப்பி எடுத்துட்டு வந்துருவோம். Even before he can start acting on it, we bring it back. அப்படி நம்ம ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது என்ன நடக்குமா, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தையும் சிந்தையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். And what happens when we let God know about our requests, prayers and petitions? He will guard our hearts and our minds in Christ Jesus with peace and understanding that transcends everything. நான் இன்னைக்கு சொல்றது ரொம்ப கவனிங்க, நல்ல கவனிங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே பட்டப்பட்டான்னு அடிக்கிறதும் நெஞ்சில் அடிக்கிறதும் தலைக்குள்ள அடிக்கிறதும் ரொம்ப டேஞ்சரஸ். See, I'm telling you, I'm repeating this once again. When you have, palpitation in your heart and the mind is, your headaches and head is throbbing with anxiety, it is very dangerous to you. அதுக்கு பேர் ரத்த கொதிப்பு. It's called blood pressure. கொதிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா ரொம்ப டேஞ்சர். If your blood keeps boiling, it's dangerous. திடீர்னு தலையில ஒரு நரம்பு வெடிச்சிரும். Sometimes there's, a clot or some rupture that happens. இது லேப்டாப் அடிக்குது பார்த்தீங்களா, இது டப்புன்னு அது வெடிச்சிரும். And our hearts are beating every day, and so imagine constant stress. Some day, what if a valve ruptures? ரொம்ப கரிசனையோட நான் உங்ககிட்ட சொல்றேன், அந்த மாதிரி உங்களுக்கு தலையோ நெஞ்சோ அடிச்சிட்டு இருந்தா நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க அதை ரொம்ப கவனிச்சு பார்க்கணும். அதை நீங்க திரும்ப திரும்ப அது நடக்கிறதுக்கு அனுமதிக்க கூடாது. If you are facing this, please look into it immediately. This is something that is not supposed to happen once, let alone on a daily basis. அதை நீங்க கண்டிப்பா கவனிச்சு அதை ஜெபத்துல வச்சு நீங்க ஜெயிக்கணும். Please note it down, please keep it in your prayers, and you must win over it. ஏனென்றால் அது உங்களுக்கு உயிருக்கு ஆபத்தானது. Because it is a threat to your life. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். But the Lord says, I will guard you in perfect peace. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். Peace that transcends all understanding. நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள காத்துக்கொள்ளும். And so the Lord will guard our hearts and our minds in Christ Jesus. அந்த 29வது சங்கீதத்துல நம்ம கடைசியா பார்த்த அந்த வசனத்துல கடைசியா அவர் என்ன சொல்றாரு, கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். So again, Psalm 29, last verse, what did we read? The Lord blesses his people with peace. அவருடைய ஜனங்களுக்கு பலன் கொடுக்கிறார், அவர்களுடைய ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார், அவர்களுடைய ஜனத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். The peace, the strength, the blessing, it is all reserved for his people. இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையை பத்தி சொல்ல முடியுமா? ஆமா, ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார்னு சொல்ல முடியுமா? Can you say today, yes, the Lord has indeed blessed me? உங்க இருதயம் ஆமா, ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொன்னா உண்மையாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். If your heart says, yes, I am indeed blessed, then truly you are blessed. அருமையான தேவஜனமே, இந்த 3 நன்மைகளையும் நிறைவையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று தேவன் வாழ நமக்கு உதவி செய்வாராக. I pray today that you will receive all 3 of this promise, written in the promise, strength, blessings and peace, and may the Lord God lead you continually into the future. இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எழுந்து நின்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும், தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளோடும், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.